கிமிஸ்துக்கினம் கரணம் பற்றிய ஒரு விரைவான பார்வை இது. சித்தர்களோட பார்வையில வேத ஜோதிடத்துல வர்ற இந்த கரணத்தோட சூக்ஷ்மங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவதா, இந்த கிமிஸ்துக்கினம் கரணம்னா அப்படி என்ன? இது இந்து ஜோதிடத்துல பஞ்சாங்கத்தோட ஒரு அங்கம். பஞ்சாங்கம்னு சொன்னா அது ஒரு நாளைக்குரிய 5 முக்கிய விஷயங்களை சொல்ற ஒரு ஜோதிட கேலண்டர் இல்லையா? இதுல வர்ற 11 கரணங்கள்ல ஒன்னான இந்த கிமிஸ்துக்கினத்தை பொதுவா ஒரு சுபமற்ற சில தடைகளை உண்டாக்குற கரணமா தான் பார்க்கறாங்க. ரெண்டாவதா, அப்போ இதோட அதிபதி யாரு? அது புதன் கிரகம். உங்களுக்கு தெரியும், புதன்னாலே அறிவு, பேச்சுத்திறன், வியாபாரம், இது எல்லாத்துக்கும் காரகன். அதனால இந்த கரணத்தோட தன்மைக்கும் புதனுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. கடைசியா, ரொம்ப முக்கியமான விஷயம், சித்தர்கள் இத பத்தி என்ன சொல்றாங்க? அவங்க பொதுவான கணிப்புகளுக்கு மேல போய் இதோட பாதிப்புகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு சில ரகசிய வழிகளை சொல்றாங்க. அதாவது, புதனோட சக்தியை நேர்மறையா மாற்றுறதுக்கு சில மூலிகைகளை பயன்படுத்தலாம், இல்லனா கல்வி தானம் செய்யலான்னு வழிகாட்டுறாங்க. இதுதான் பொதுவா ஜோதிடர்கள் சொல்றதுக்கும் சித்தர்கள் சொல்றதுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். ஆக, கிமிஸ்துக்கினம் கரணம்ங்கிறது வெறும் ஜோதிட கணக்கு மட்டும் இல்ல, சித்தர்களோட ஞானம் மூலமா அதோட ஆழமான அர்த்தங்களையும் அதை கையாளும் வழிகளையும் நம்மால புரிஞ்சுக்க முடியும்.